உயிரின் இயக்கம் சீராக இருக்கப்படும் போது மற்ற நாம் எண்ணும் எண்ண அலைகள் அதிகமாக சேர்த்த பின் நமது உயிர் அந்த உணர்வின் தன்மை இயக்கப்படும் போது நாம் மற்ற சோர்வடியின் நஞ்சான உடல் வந்த பின் இந்த இயக்கத்தின் துடிப்பு கம்மியாகின்றது. அப்ப கம்மியாகும் போது நம் உடலின் சுருக்க அந்த உணர்வுகள் குறைய தொடங்கி விடுகின்றது. நாம் எண்ணிய நிலைகள் சீரான நிலைகள் நீங்க கணக்கு பார்க்க முடியாது, சீரான சொல்லாகும் சொல்ல முடியாது. ஆக நமது உயிர் எலக்ட்ரானிக் அதை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும். அதில் எந்த உணர்வின் தன்மை அதிகரிக்கின்றதோ அந்த உணர்வின் தன்மையை தனக்குள் மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த மாற்றுதலை எதுவோ கண்பிடி கொண்டு கலர்கள் மாறும், சொல்லுக்கள் கொண்டு உணர்ச்சிகள் மாறும். ஆக அதே சமயத்தில் உணர்வின் சத்து கொண்டு உடல்களின் நிறம் மாறும். சொல்றது இதுல நீங்க பார்த்து ஒருத்தரை பார்த்த உடனே நீங்க ஜோசியம் சொல்லி போடணும். ஆனா அதை தெரிஞ்சு நீங்க ஜோசியம் சொல்ல தொடங்கிறாரு ரொம்ப. ஏன்னா ஜோசியம் சொல்றதுக்கு சில இதுகளை பார்த்த உடனே இதை அங்கக்கலை என்று சொல்வார். இதை பார்த்து விட்டால் ஒரு சொல்லை சொல்லிவிட்டால் வரும். உங்ககிட்ட சில நேரங்களில் நான் கேள்வியும் கேட்பேன். அந்த சொல்லும் போது உங்ககிட்ட இருந்து என்னென்ன வருதுன்னு பார்க்கணும். அதுல உங்களுக்கு என்ன மாற்றம் கொடுக்கணும்னு சொல்லிதான் நினைச்சு கொடுப்பேன். சில நேரங்கள்ல பார்க்கும்போது இல்லாத இருக்குது என்று சொல்லுவேன். ஏதாவது இல்லாதன்னு இல்லை, அவங்க சொல்லுக்குள்ளைக்கு வேற விதம் மாற்றி சொல்லும் போது இந்த உணர்வு உங்ககிட்ட இருந்து எல்லாம் கக்கிட்டு இருக்கும். இந்த அலைகளை தொடர்ந்த உடனே இப்ப என்ன செய்யுது, எந்த உணர்வு உங்களோட கலக்கணும்னு சொல்லி கலக்கு கொடுப்பேன். தமாசா சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா அதுல ரொம்ப விஷயம் இருக்கும். அதுல எதை இணைக்கணும் அப்படிங்கறத நினைச்சுதான் உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொண்டாடுறோம். திடீர்னு அங்க போனோட மனசை மாற்றி அதை எதையாவது ஒண்ணு என்ன தமாசா சொல்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வேற சொல்ல இணைச்ச உடனே அவங்களுக்கு எந்த அறிவு கொடுக்கணுங்கிறதையில கொடுக்குறோம். அதனாலதான் இது குரு வழி.